என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அனாட்டமி உள்ளமைப்பியல் அப்படிங்கிற யூனிட்ல டிஷ்யூ அண்ட் டிஷ்யூ சிஸ்டம், திசு மற்றும் திசு தொகுப்பு அப்படிங்கிற ஒரு பாடத்துல டிஎஸ் ஆஃப் டைகாட் ரூட், இரவித்திலை தாவர வேரின் குறுக்குவெட்டு தோற்றத்தை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் மற்றும் அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்களை பற்றி உங்களுக்கு விளக்கலாம் என்று இருக்கிறேன். அப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அனாட்டமினாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் கிராஸ் செக்ஷன் அண்ட் அண்டர் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். தாவரத்தின் உறுப்புகளை குறுக்காகவோ நெருக்காகவோ வெட்டி, தாவரத்தின் உறுப்புகளை குறுக்காகவோ அல்லது நெடுக்காகவோ வெட்டி நுண்ணோக்கியின் கீழ் வைத்து பயிலுகின்ற ஒரு அறிவியலுக்கு உள்ளமைப்பியல் என்ற பெயர். அதுல டைகாட் ரூட்டோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இருவித்தலை தாவர வேரின் உள்ளமைப்பினை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு சன்ஃப்ளவர் ரூட், சூரியகாந்தி ரூட்டோட உள்ளமைப்பு எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வெறும் வெட்டி பார்க்குறப்ப கிரவுண்ட் பிளான்னு சொல்லுவாங்க, அதுல எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொன்றையா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வெட்டி பார்க்குறப்ப குறுக்கு வெட்டு தோற்றத்துல மேல ரைசோடர்மிஸ் அல்லது எபிடர்மிஸ் புறத்தோல் இருக்கும், அதுல ரூட் ஹேர் வேர் தூவியானது காணப்படும். ரெண்டாவது கார்டெக்ஸ் இருக்கும், அந்த கார்டெக்ஸோட இன்னர்மோஸ்ட் லேயருக்கு எண்டோடர்மிஸ்னு பேர். இங்கேருந்து ஆரம்பிச்சு இதை விட்டுடுங்கோ, இதுக்கு அப்புறமா எண்டோடர்மிஸ் வரையும் இருக்கிறவங்களுக்கு கார்டெக்ஸ்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்டீல் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கும். ஸ்டீல்ல யார் இருப்பாங்கன்னா பெரிசைக்கிள் இருக்கும். அண்ட் த வாஸ்குலர் டிஷ்யூஸ், xylemமும் phloemமும் இருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு போர்ஷனை என்லார்ஜ் பண்ணி பார்த்தால் என்னென்ன பாகம் இருக்கும். வெளியில இருக்கு பாருங்களே, திஸ் பார்ட் இஸ் செட் டு பி ரைசோடர்மிஸ் ஆர் எபிடர்மிஸ் ஆர் எபிப்ளம்மா. புறத்தோல்னு சொல்லலாம், ரைசோடர்மிஸ்னு சொல்லலாம், எபிப்ளம்மான்னு சொல்லலாம். அதுலதான் ரூட்டாஸ் வேர் தூவியானது காணப்படும். செகண்ட், இந்த ஜோன் இருக்கு பாருங்களே, இந்த ஜோனுக்கு பேரு கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கார்டெக்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் தமிழ்ல புரணி என்று அழைப்பார்கள். இதுல இருந்து ஆரம்பிச்சு இதுக்கு கீழே இது வரையும் இந்த எண்டோடர்மிஸ் இருக்கு பாருங்களேன், திஸ் லேயர் இஸ் செட் டு பி எண்டோடர்மிஸ். இந்த எண்டோடர்மிஸ் இருக்கு பாருங்களேன், இது வரை இருக்கிறதுக்கு கார்டெக்ஸ் புரணின்னு பேரு. அப்புறம் இது ஃபுல்லாத்துக்கும் ஸ்டீல்னு பேரு. ஸ்டீல்ல யார் இருப்பாங்கன்னா பெரிசைக்கிள் இருக்கும், வாஸ்குலர் டிஷ்யூஸ், xylemமும் phloemமும் இதுல வருவோம். ஒவ்வொரு பார்ட்டை பத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறோம். நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுட்டு நோட் புக்கை ஒன்று வச்சுட்டு சொல்ல சொல்ல எழுதிட்டே வரணும். அப்பதான் நீங்க ரிவைஸ் பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வருது எபிடர்மிஸ், புறத்தோல். அதனுடைய பணி என்ன? வடுதல். எபிடர்மிஸ் or rhizodermis is the outermost layer of root, dicot as well as monocot root made up of closely packed parenchymatous cell. இது வேரின் வெளிப்புற அடுக்கு parenchyma செல்களினால் ஆனது. The main function of this rhizodermis is to protect the internal tissues from external injuries. உட்புற திசுக்களை காயம் ஏற்படாமல் பாதுகாக்கின்ற பணியினைத்தான் இது செய்கிறது. ஸோ இதோட ரோல் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கோங்க. ரூட்டை பொறுத்தவரையும் அதோட ரைசோடர்மிஸ்ல எபிடர்மிஸ்ல கியூட்டிக்கல் இருக்காது, ஸ்டொமேட்டா புறத்தோல் துளை இருக்காது, மல்டி செல்லுலர் எபிடர்மல் ஹேல்ஸ் பல செல்களினால் ஆன புறத்தோல் தூவிகள் காணப்படாது. பிகாஸ் தே பொசஸஸ் ஒன்லி யூனிசெல்லுலர் ரூட்டாஸ். அவர்களிடம் ஒரு செல்லினாலான வேர்த்தூவி மட்டும்தான் இருக்கும். ஓகேயா? இந்த பாயிண்ட்ஸ் முக்கியம். ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பாதுகாப்பு பணியினை செய்யும். நெக்ஸ்ட், ரூட் ஹேஸ்னா என்ன, அதோட ரோல் என்ன? நம்ம உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்துருக்கோம். ரைசோடர்மிஸ் ஆஃப் ரூட் வித் டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், நேம்லி த லாங் செல் அண்ட் த ஷார்ட் செல்ஸ். வேரின் புறத்தோலிலே ரைசோடர்மிஸ்ல இரண்டு வகையான செல் இருக்கும். உனக்கு நீண்ட செல்னு பேரு, இன்னொன்னுக்கு குட்டையான செல்னு பேரு. இந்த குட்டையான செல் இருக்கு பாருங்களே, இத ட்ரைகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைகோபிளாஸ்ட் இருக்கு பாருங்களே, அதுல இருந்து தான் உங்களுக்கு இந்த வேர் தூவி ஃபார்ம் ஆகும்.
root hairs are originated from the trichoblast. இதுதான் root hair. அது trichoblastல இருந்து ஃபார்ம் ஆகும். You know the function of root hair. The function of root hair is absorption. Organs of absorption. நீர் மற்றும் கனிமப் பொருட்களை உறிஞ்சுகின்ற பணியினைத்தான் வேர்த்தூவிகள் செய்யும். ஸ்டெம் எடுத்துட்டோம்னா அதோட எபிடர்மிஸ்ல மல்டி செல்லுலர் எபிடர்மல் ஹேர் இருக்கும். அதை ட்ரைகோம்னு சொல்லுவாங்க. தண்டை பொறுத்த வரையும் புறத்தோல் மேல வளரி இருக்கும். அது பல செல்களினால் ஆனது. அது பல செல்களினால் ஆனது. அதை ட்ரைகோம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இங்க இதுக்கு ரூட் ஹேர்னு பேரு. ஆர்கன்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா கார்டெக்ஸ். இது எபிடர்மிஸ் வச்சுக்கோங்க. இது பெரிசைக்கிள் வச்சுக்கோங்க. இந்த எபிடர்மிஸ்க்கும் பெரிசைக்கிளுக்கும் நடுவில் இருக்கிற ரீஜன் இருக்கு பாருங்களே, அதுக்கு தான் கார்டெக்ஸ்னு பேர். அதுல என்னென்னலாம் இருக்கும்? இட் இஸ் அ மல்டி லேயர்டு ஜோன். பல அடுக்குகளினால் ஆனது. And it is homogeneous in nature, made up of parenchyma cells. ஒரே மாதிரி parenchyma செல்களினால் ஆனது. ஹோமோஜீனஸ்னா சிமிலரா இருக்கும். ஹெட்ரோஜீனஸ்னா வேற மாதிரி இருக்கும். இங்க வெறும் parenchyma மட்டும் இருக்கும். அது இம்பார்ட்டன்ட். And it possesses a special kind of plastid called leucoplastid. அது leucoplastid என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கணிகம் காணப்படும். You know the role. The role of leucoplastid is storage. உணவினை சேமிக்கின்ற பணியினை செய்யும். அப்ப கார்டெக்ஸோடதும் ஸ்டோரேஜ். புறணையின் பணி உணவினை சேமித்தல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The innermost layer of the cortex of dicot as well as monocot root is said to be endodermis. புறணையின் உட்புற அடுக்கிற்கு endodermis அகத்தோல் என்று பெயர். இத பத்தி தனியா பார்ப்போம். இதுல ரொம்ப முக்கியமா ரெண்டு வகையான செல் இருக்கும். அப்ப கார்டெக்ஸ் ஹோமோஜீனஸ் ஒரே மாதிரி இருக்கும். மேட் அப் ஆஃப் parenchymaவினாலானது. பனி ஸ்டோரேஜ். அதோட இன்னர்மோஸ்ட் லேயர் உட்புற அடுக்கிற்கு எண்டோடர்மஸ்னு பேர். அப்ப இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் தி கார்டெக்ஸ் ஆஃப் ரூட் இஸ் said to be endodermis, wherein புறணையின் கடைசி அடுக்கிற்கு அகத்தோல் என்று பெயர். It is made up of barrel shaped. இதுல இருக்கிற செல் எல்லாம் பார்க்கிறதுக்கு பேரல் மாதிரி இருக்கும். And without any intercellular spaces. இது ரொம்ப முக்கியம். அவர்களுக்கிடையே செல் இடைவெளியானது காணப்படாது. இப்போ வரையறேன் பாருங்க. இதுதான் எண்டோடர்மஸ். இந்த எண்டோடர்மஸ் பார்க்கறதுக்கு இது மாதிரி இருக்கும். They are closely packed. இதுல ரெண்டு வகையான செல் இருப்பா. ஒரு செல்லுக்கு பேரு passage செல்னு பேரு. இன்னொரு செல்லுக்கு பேரு casparian strips பேரு. இது passage cells. இங்க போட்டிருக்கேன் பாருங்களே. இந்த செல்ஸ்க்கெல்லாம் பேரு casparian stripes பேரு. இது ஒவ்வொன்றை பத்தி நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம வரோம். வாட் ஆர் passage cells? இப்ப நான் வரையறத பாருங்க. திஸ் இஸ் எண்டோடர்மஸ். குழந்தைகளா அட்டென்டிவா கவனிக்கணும். இங்க பாருங்க. திஸ் இஸ் எண்டோடர்மஸ். அதுக்கப்புறம் ஒரு லேயர் இருப்பா. அதுக்கு பேரு பெரிசைக்கிள் பேர். இந்த பெரிசைக்கிளுக்கு கீழே பார்த்தேன்னா xylem இங்க இருக்கும். புரோட்டோசைலம் மேல பார்த்துட்டு இருப்பா. What are passage cells? The thin-walled parenchyma cells present in the endodermis opposite to the protoxylem are called passage cells. Wherein அகத்தோலிலே புரோட்டோசைலம் முனைக்கு எதிராக காணப்படுகின்ற செல்களை நாம் வழி செல்கள் என்று அழைக்கிறோம். Through the passage cells only, the entry of water takes place from cortex to xylem. புறணியிலிருந்து நீரானது இந்த வடி செல்களின் வழியாகத்தான் xylத்தை சென்றடையும். அப்ப parenchyma செல் எங்க இருக்கும்? அகத்தோல்ல இருக்கும். யாருக்கு நேரம் இருக்கும்? புரோட்டோசைலத்துக்கு நேரம் இருக்கும். This is very important. Opposite to the protoxylem. இது வழியாதான் வாட்டர் என்ன ஆகும்? என்டர் ஆகும். What are casparian stripes? இப்ப passage சொன்னேன். இதுக்கு நேரம் இருக்கிறது. இது passage செல் வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு பதில் இங்க வரையறேன் பாருங்க. Once again this is endodermis. இது அகத்தோல் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன இருக்கும்? பெரிசைக்கிள் இருக்கும். அப்புறம் யார் இருப்பாங்க? xylem, protoxylem இருக்கும், மெட்டாசைலம் இருக்கும். இதுக்கு நேரம் இருக்கிறது என்ன சொன்னேன்? வழி செல் சொன்னேன். The remaining endodermal cells on the radial, cross and tangential walls, the deposition of the cell wall material suberin takes place. It was first reported by the scientist Caspari. We are calling it as Casparian stripes. It doesn't permit the entry of water from cortex to xylem. Wherein அகத்தோலிலே
வழி செல்களை தவிர ஏனைய செல்களிலே சூபரின் என்ற ஒரு வேதிப்பொருள் படிந்து காணப்படுவதன் காரணமாக சற்று தடித்து காணப்படும். இதன் வழியாக நீர் மூலக்கூறுகள் உள்ளே செல்ல முடியாது. சூபரின் இஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர். பொதுவா செல் சுவர் பொருட்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் நீர் நாட்டம் உடையவை, நீரினை உறிஞ்சும் திறனை பெற்றிருக்கும். செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த சூபரின் இருக்கு பாருங்களேன், இந்த சூபரினுக்கு மட்டும் என்ன கிடையாது, இட் இஸ் இம்பர்மியபிள் டு வாட்டர். அதனால இது வழியா வாட்டர் உள்ளேயும் போக முடியாது, வெளிலையும் வர முடியாது. நம்ம ஹார்ட் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன், ட்ரைகாஸ்பிட் வால், பைகாஸ்பிட் வால், செமிலியூனார் வால், முவிதல், ஈறுதல், பிறைச்சந்திர வால்னு படிச்சிருப்பேன். The main function of the valves to prevent the backflow of blood னு படிச்சிருப்பேன். ரத்தமானது பின்னோக்கி செல்வதை தடுக்கும்னு. அது மாதிரி இங்க வாட்டர் உள்ளேயும் விடாது, வெளிலையும் விடாது. So the casparian stripes very important. அடுத்தது ஸ்டீல். ஸ்டீல்னா எது வரும் இங்க பாருங்க, இந்த பெரிசைக்கிள், இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ், இதுக்கு தான் ஸ்டீல் பேர். இங்க பாருங்க, பெரிசைக்கிள்னு ஒரு லேயர் இருக்கும். அந்த பெரிசைக்கிள் லேயருக்கு அப்புறமா இந்த xylem இருக்கும், சைடுல phloem இருக்கும். Pericycle and the vascular tissue, xylem and phloem collectively known as the steel. இந்த ஸ்டீலை பத்தி இங்க கொடுத்துருக்கு படம். அப்ப பெரிசைக்கிள் வரும், வாஸ்குலர் பண்டல் வரும். பித் எடுத்துட்டேன்னா அது மோனோகாட் ரூட்ல இருக்கும், டைகாட்ல ரொம்ப இன்கான்சிபிகுவஸா இருக்கும். இப்போ what is pericycle? Pericycle is the outermost layer of the steel or inner to endodermis pericycle is present. ஸ்டீலின் வெளிப்புற அடுக்கு அல்லது அகத்தோலின் உட்புற அடுக்கிற்கு பெரிசைக்கிள் என்று பெயர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் பேரன்கைமா. இது பேரன்கைமாவினால் ஆனது, திக் வால்ட். கொஞ்சம் கடினமான செல் சுவர். செல் பொதுவா எடுத்துட்டோம்னா பேரன்கைமாவோட செல்வால் கொஞ்சம் தின்னா இருக்கும். இங்க செல்லுலோஸ் டெபாசிஷன் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால திக்கா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியம், initiation of lateral roots and vascular cambium during the secondary growth takes place in the pericycle cells. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியேஷன் ஆஃப் லேட்டரல் ரூட்ஸ், பக்கவாட்டு வேர்கள் படிச்சிருப்பேன். செகண்டரி, டெர்ஷியரி ரூட்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. அந்த பக்கவாட்டு வேர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேர்ல சில சமயம் 2ஆம் நிலை வளர்ச்சி நடக்கிற சமயத்துல கேம்பியம் ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் எதுல இருந்து ஃபார்ம் ஆகும்னா இந்த பெரிசைக்கிள்ல இருந்து ஃபார்ம் ஆகும். நம்ம மார்ஃபாலஜி படிக்கிறப்ப, மார்ஃபாலஜியில ரூட் படிக்கிறப்ப, the branch roots or lateral roots are endogenous in origin because they are originated from the pericycle னு படிச்சிருப்பீங்க. வேர் படிக்கின்ற சமயத்திலே பக்கவாட்டு வேர்கள் அல்லது 2ஆம் நிலை வேர்கள், 3ஆம் நிலை வேர்கள் அனைத்தும் பெரிசைக்கிளில் இருந்து தோன்றுவதால் அவற்றை அகத்தோன்றிகள் என்று அழைக்கிறோம்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த அகத்தோன்றிகளை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? அடுத்தது என்ன முக்கியம், பித் இஸ் ஸ்மால் அண்ட் இன்கான்சிபிகுவஸ். பித்து இல்ல, இருந்ததுன்னா ரொம்ப குட்டியூண்டா இருக்கும். பித் இஸ் ஆப்சென்ட், இருந்தா கொஞ்சம் சின்னதா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ். வாஸ்குலர் டிஷ்யூஸ் ரெப்ரசன்ட் xylem and phloem. Water conducting element xylem, food conducting element phloem, collectively known as vascular tissues. நீரினை கடத்தக்கூடிய xylத்தினையும் உணவினை கடத்தக்கூடிய phloemத்தினையும் ஒரு சேர வாஸ்குலர் திசுக்கள் என்று அழைப்போம். இதுல டயார்க் டு டெட்ரார்க், 2 முனை டு 4 முனை xylemaனது காணப்படும். இது ஸ்டீல் வச்சுக்கோங்க. இது பெரிசைக்கிள். இது மாதிரி புரோட்டோசைலம் எங்க இருக்கும், உள்ள வரப்போ உங்களுக்கு மெட்டாசைலம் இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு இப்படி இருந்ததுன்னா இதுக்கு டயார்க்னு பேரு, இருமுனை. இது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு டெட்ரார்க்னு பேரு, 4 முனை xylemனு பேரு. xylem இருக்கும், phloem இருக்கும், xylem இருக்கும், phloem இருக்கும், xylem இருக்கும், phloem இருக்கும், xylem இருக்கும், phloem இருக்கும். Xylem and phloem are arranged in alternate radii. We are calling it as radial vascular bundle. xylemum phloemum வெவ்வேறு ஆரங்களில் அமைந்திருந்தால் அதற்கு ரேடியல் ஆரப்போக்கு வாஸ்குலர் கற்றை என்ற பெயர். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல படிச்சது. புரோட்டோசைலம் பாயிண்ட் டுவர்ட்ஸ் தி பெரிஃபெரி, மெட்டாசைலம் இஸ் இன் தி சென்டர். புரோட்டோசைலமானது வெளிப்புறத்தை பார்த்து கொண்டிருக்கும். அது மாதிரி இருந்தா அதுக்கு எக்ஸார்க் xylem, வெளிநோக்கிய xylem என்று பெயர். இது 4 பேட்ச்ல இருக்கிறதுனால இதுக்கு டெட்ரார்க் xylem. 2 இருந்தா டயார்க், 4 இருந்தா டெட்ரார்க், 4 முனை xylemaனது காணப்படும். இது xylem வச்சுக்கோங்க, இது phloem வச்சுக்கோங்க. xylem and phloem separated by a tissue called the conjunctive tissue. xylத்தையும் phloemத்தையும் பிரிக்கின்ற திசுவிற்கு இணைப்பு திசு என்ற பெயர். In Dicot root it is made up of parenchyma. இருபத்தலை தாவர வேரிலே அது parenchymaவினால் ஆனது.
அதுக்கப்புறம் இந்த கேம்பியல் ரிங் இருக்கு பாருங்களேன், அதுவும் இதுல இருந்து ஃபார்ம் ஆகும். லேட்டரா கேம்பியல் ரிங் டெவலப்ஸ் பிட்வீன் xylem and phloem. இந்த xylத்துக்கும் phloemத்துக்கும் நடுவுல ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். அந்த ரிங்குக்கு பேர் கேம்பியல் ரிங்னு பேரு நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த கேம்பியல் ரிங் ஞாபகம் வச்சுக்கணும். கேம்பியல் வலயம் செகண்டரி growth நடக்கிறவாள் மட்டும். எந்த ரூட்ல செகண்டரி growth இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறுகிறதோ அங்க மட்டும்தான் இந்த கேம்பியல் வலயமானது உருவாகும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு பேசிக் ஐடியா இருந்துட்டோம்னா டைகாட் ரூட்டை பத்தி கொஞ்சம் நல்லா பார்த்துட்டோம்னா இன்ட்ரோடக்டரி பார்ட்டை எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டினுக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. In the dicot root the vascular cambium originates from. இருபத்திலை தாவர வேரிலே வாஸ்குலர் கேம்பியம் ஆனது இதிலிருந்து தோன்றும். பொதுவா வேற எல்லா வேர்லயும் உங்களுக்கு செகண்டரி growth நடக்காது. எல்லா டைகாட்லயும் செகண்டரி growth நடக்காது. சில டைகாட் ரூட்ல மட்டும் செகண்டரி growth நடக்கும். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு பேர் தான் கேம்பியம்னு பேர் தான் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. அது எதிலிருந்து உருவாகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. டிஷ்யூ located below the phloem bundles and the portion of pericycle tissue above the protoxylem. புரோட்டோசைலத்துக்கு மேற்புறத்தை காணப்படுகின்ற பெரிசைக்கிளோட பார்ட்டும் ஃப்ளோயம் பண்டலோட கீழ்ப்புறமும் சேர்ந்து இது மாதிரி உங்களுக்கு கேம்பியல் ரிங் ஃபார்ம் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு என்ன கரெக்ட்னு தெரியும் பார்த்த உடனே. கார்டிகல் ரீஜன்ல இருந்து ஃபார்ம் ஆகும் தப்பு. புறணி பகுதியிலிருந்து அது உருவாகாது. பேரன்கைமா பிட்வீன் எண்டோடர்மிஸ் அண்ட் பெரிசைக்கிள். எண்டோடர்மிஸ்க்கும் பெரிசைக்கிள்க்கும் நடுவிலே காணப்படுகின்ற பேரன்கைமா அதுவும் கிடையாது. இன்ட்ராஃபெசிகுலர் அண்ட் இன்டர்ஃபெசிகுலர் டிஷ்யூ. இன்ட்ராஃபெசிகுலர் அப்படின்னா கற்றை திசுன்னு பேரு. இன்டர்ஃபெசிகுலர்னா கற்றை இடை திசுன்னு பேரு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இதுவும் தப்பு. ஆன்சரை செக் பண்ணிடுவோமா? அப்ப கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஏ, tissue located below the phloem bundles and the portion of pericycle tissue above the protoxylem. அப்ப phloem bundleக்கு கீழே இருக்க டிஷ்யூவும் புரோட்டோசைலத்துக்கு மேல இருக்க பெரிசைக்கிள்ல இருந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் கரெக்ட். கார்டிகல் ரீஜனும் கிடையாது, பேரன்கைமாவும் கிடையாது, இன்டர்ஃபெசிகுலர் டிஷ்யூவும் கிடையாது. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா குழந்தைகளா? செகண்ட் கொஸ்டின், காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் அக்கர் இன். காஸ்பாரியன் பட்டைகள் இதில் காணப்படும். கேள்வியை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் தெரியும். காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் எங்க இருக்கும்? எண்டோடர்மிஸ் அகத்தோலிலே காணப்படும். எபிடர்மிஸ்ல ரூட்டார் இருக்கும், அதனால வேர் தூவி காணப்படும். அதுவும் ஆன்சர் இல்ல. பெரிசைக்கிள் எடுத்துட்டேல்லாம் மேடப் ஆஃப் பேரன்கைமா. பெரிசைக்கிள்ல இருந்து லேட்டரல் ரூட்ஸ் பக்க வேர்கள் தோன்றும். எண்டோஜீனஸ் அகத்தோன்றியல் உங்களுக்கு தெரியும். கார்டெக்ஸ் இஸ் ஹோமோஜீனஸ், ஒரே மாதிரி இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ் தெரியும். ஆன்சரை செக் பண்ணிடுவோமா? சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், எபிடர்மிஸ்ங்கிறது தப்பு. எபிடர்மிஸ்ல கியூட்டிக்கல், எபிடர்மிஸ் சுத்தி கியூட்டிக்கல் இருக்கும். ஆனா ரூட்டை பொறுத்த வரையும் கியூட்டிக்கல் இருக்காது. ஸ்டெம்ல இருக்கும், லீஃப்ல இருக்கும். அதே மாதிரி எபிடர்மல் ஹேர்ஸ் ரூட்டை பொறுத்த வரையும் யூனிசெல்லுலரா இருக்கும், ஸ்டெம்மை பொறுத்த வரையும் மல்டி செல்லுலர். ரூட்ல ஒரு செல், இதை பொறுத்த வரையும் தண்டை பொறுத்த வரையும் எடுத்துலாம் பல செல்களினால் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும். பெரிசைக்கிளை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுல இருந்துதான் பிரான்ச் ரூட்ஸ். அப்ப இதுவும் ரைட் கிடையாது, இதுவும் ரைட் கிடையாது. கார்டெக்ஸும் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்தது நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ரூட் ஹேர் டெவலப் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப். வேர் தூவியானது இதிலிருந்து தோன்றும் அல்லது வேரின் இந்த பகுதியிலிருந்து தோன்றும். நம்ம ரூட்டோட ஸ்ட்ரக்சர் இது மாதிரி பார்த்திருப்போம் முன்னாடி, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்பாலஜி பூரா அமைப்பியல் படிக்கிற சமயத்துல பார்த்திருப்பீங்க. இது ரூட்டோட ஸ்ட்ரக்சர்னு பார்த்திருப்பீங்க. இந்த இடம் இருக்கு பாருங்களேன், இது ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன், செல் பிரிதல் நடைபெறக்கூடிய இடம். இத ரூட் கேப் இருக்கிறதுனால ரூட் கேப் ரீஜன் சொல்லுவா. வேர் மூடி பகுதின்னு சொல்லுவா. இது ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன். இது எடுத்துனா ரீஜன் ஆஃப் செல் எலாங்கேஷன், பிரிகை பகுதி, செல்லானது நீட்சி அடையக்கூடிய பகுதி. இதுக்கு பேர் ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் படிச்சிருப்பேன், முதிர்ச்சி பகுதின்னு படிச்சிருப்பேன். இந்த இடத்துலயும் உங்களுக்கு ரூட் கேப்லயும் ரூட் ஹேர் இருக்காது, இந்த ஏரியாலையும் இருக்காது, இந்த ஏரியாலையும் இருக்காது. எந்தங்க இருக்கும்? ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் இருக்கு பாருங்களேன், அந்த பகுதியில் தான் காணப்படும் முன்னாடியே படிச்சிருப்பேன். அப்ப எலாங்கேஷன் நீட்சி பகுதியிலும் இல்லை, ரூட் கேப் பகுதியிலும் வேர் தூவி இருக்காது, ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன்லயும் வேர் தூவி இருக்காது. எங்க இருக்கும்? மெச்சுரேஷன் முதிர்ச்சி பகுதியில் காணப்படும். ஆன்சரை செக் பண்ணிடலாமா? எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த மெச்சுரேஷன் பகுதியில் தான் வேர் தூவியானது காணப்படும். இங்கெல்லாம் இருக்காதுன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. 4 radial vascular bundles are found in. 4 ஆரப்போக்கில் அமைந்த வாஸ்குலர் கற்றையானது இதில் காணப்படும். ரூட்ல படிச்சிருப்பேன், xylem, phloem, xylem,
phloem, xylem, phloem. இங்க 3 கொடுத்திருக்கோம், 4 வெச்சுக்கணும். xylem, phloem னு வெச்சுக்கோங்க. அப்ப ஒரு xylem, 2 xylem, 3 xylem, 4 xylem. இது எங்க இருக்கும்னா டெட்ரார்க் xylemனு சொல்லுவோம். 4 முனை xylem. இந்த டெட்ரார்க் xylem அல்லது 4 முனை xylத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் யார்கிட்ட இருப்பாங்க? இட் இஸ் சீன் இன் டைகாட் ரூட். இருவித்திலை தாவர வேரிலே காணப்படும். இது நம்ம எப்படி படம் பார்த்துருப்போம்னா இப்படி காமிச்சிட்டு நடு மேல பாக்குறப்ப புரோட்டோசைலம் 1, புரோட்டோசைலம் 2, புரோட்டோசைலம் 3, புரோட்டோசைலம் 4 இருக்கும். இங்க மெட்டாசைலம் வந்துரும். ஓகே, ஞாபகம்? திஸ் இஸ் கால்ட் டெட்ரார்க், 4 முனை சைலம். இங்க மோனோகாட் ரூட் கொடுத்திருக்காங்க, அதுல பாலியார்க் பலமுனை சைலமானது காணப்படும். இங்க என்ன இருக்கும்? பாலியார்க் சைலம் இருக்கும். டைகாட் ஸ்டெம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க உங்களுக்கு இது மாதிரி இருக்காது. கன்ஜாயிண்ட் கொலாட்ரல் படிச்சிருப்பேன். கன்ஜாயிண்ட் ஒருங்கிணைந்த வாஸ்குலர் கற்றமையானது, கன்ஜாயிண்ட் ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றையானது காணப்படும். மோனோகாட்ல எடுத்துட்டோம்னா வாஸ்குலர் பண்டல் ஸ்கேட்டர்டா இருக்கும். அங்கேயும் கன்ஜாயிண்ட் கொலாட்ரல், இங்க ஓபன் திறந்து இருக்கும், இங்க க்ளோஸ்டு மூடி இருக்கும். ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? எது சரியான ஆன்சர்? எஸ், டைகாட் ரூட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அப்ப மோனோகாட் ரூட்டும் கிடையாது, டைகாட் ஸ்டெம்மும் கிடையாது, மோனோகாட் ஸ்டெம்மும் கிடையாது. உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. A plant bears fruit, ஒரு தாவரத்திலே கனி காணப்படுகிறது. Has a column of vascular tissue, வாஸ்குலர் கற்றைகளை பெற்றிருக்கிறது. அந்த taproot system, ஆணிவேர் தொகுப்பானது காணப்படுகிறது. ஆணிவேர் தொகுப்பு taproot system அப்படின்னு உங்களுக்கு எது வந்துடும் அப்படின்னு சொன்னால் angiospermனு தெரியும். ரொம்ப முக்கியம், அதோட plant bear fruit, கனி காணப்படும். taproot கனி ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. taproot அப்படின்னா டைகாட் தெரியும், கனி எடுத்துட்டேன்னா angiospermனு தெரியும். அது எங்க இருக்குன்னு பார்ப்போம். அப்ப taproot present in dicot, இருபத்தலை தாவரம். angiospermல எடுத்துட்டோம்னா எல்லாத்துலயும் உங்களுக்கு என்ன இருக்கும்? ஃப்ரூட் ஃபார்மேஷன் இருக்கும். angion means a case or a box, sperma means seed. protected seeded plants are defined as angiosperms. மூடிய விதைகளை பெற்றிருக்கக்கூடிய தாவரங்களை angiospermகள் என்று அழைக்கிறோம். அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். angiosperm and dicot. இந்த இடத்துல இதுவும் தப்பா போயிடும், இதுவும் தப்பா போயிடும், இதுவும் தப்பா போயிடும். ஜிம்னோஸ்பெர்ம்ல ஃப்ரூட் கிடையாது, angiospermல இருக்கும். மோனோகாட்டை பொறுத்தவரையும் ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம், சல்லிவேர் தொகுப்பானது இங்கு காணப்படும். ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் மோனோகாட் கொடுத்திருக்காங்க, இங்க ஃப்ரூட் கிடையாது. இங்க இருக்கிறது என்ன ரூட் வரும்? ஃபைபரஸ் ரூட்டா, சல்லிவேர் தொகுப்பு காணப்படும். அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் செக் பண்ணிடுவோமா? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் angiosperm and dicot. பாக்கி 3 ஆப்ஷனும் தப்புன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. pericycle of root producers. வேரின் பெரிசைக்கிள் ஆனது இதனை உருவாக்கும். பெரிசைக்கிள்ங்கிறது யாரு? அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்டீல். ஸ்டீலின் வெளிப்புற அடுக்கிற்கு பெரிசைக்கிள் என்ற பெயர். என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. மெக்கானிக்கல் சப்போர்ட், கூடுதல் ஆதாரத்தை அளிக்கும், தப்பு. லேட்டரல் ரூட்ஸ், எஸ், பக்கவாட்டு வேர்கள் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கும். taproot சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஆணிவேர் தொகுப்பில் காணப்படுகின்ற பிரான்ச் ரூட்ஸ், பக்கவாட்டு வேர்கள் எல்லாம் இந்த பெரிசைக்கிள்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். அதனால அதோட ஆரிஜினுக்கு என்ன பேரு? எண்டோஜீனஸ் இன் ஆரிஜின், அகத்தோன்றிகள் என்று ஏற்கனவே படித்திருப்பீர்கள், அதை ஞாபகம். வாஸ்குலர் பண்டில் கிடையாது, அட்வென்டிஷியஸ் பட்ஸ், வேற்றிட முற்றுக்களும் கிடையாது. ஆன்சரை செக் பண்ணிடுவோமா? பாருங்க, என்ன ஃபார்ம் ஆகுது? லேட்டரல் ரூட்ஸ், பக்கவாட்டு வேர்கள் ஃபார்ம் ஆகும். இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ் என்ன? மெக்கானிக்கல் சப்போர்ட், அதை இது தராது. மெக்கானிக்கல் சப்போர்ட் யார் தருவா? ஸ்கிலரன் கைமா தான் தருவாங்க. அப்ப இது தப்பு. வாஸ்குலர் பண்டல்ங்கிறது யாரு? xylem-உம் phloem-உம். அப்ப இதுவும் தப்பு. வாட் ஆர் adventitious buds? வெற்றிட முட்டுக்கள் என்றால் என்ன? ஃபார்மேஷன் ஆஃப் பட்ஸ் இன் unusual place. ஷூட் டிப்லயோ ஆக்சில்லயோ ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலா தாவரத்தின் வேற எந்த பாகத்துல பட் ஃபார்ம் ஆனாலும் அது எல்லாத்துக்கும் adventitious budsன்னு பேர். அதாவது தண்டு நுனியில வரணும் அல்லது இலைக்கோணத்துல வரணும். அதை தவிர வேற எங்க முட்டு வந்தாலும் அது எல்லாத்துக்கும் adventitious budsன்னு பேர். இப்ப இதுவும் கிடையாது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆத்யா ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப anatomy படிக்கிறப்ப பேசிக் anatomy படிச்சுட்டு ரூட்டை பத்தின எல்லா கேரக்டரையும் பார்த்துட்டோம்னா எப்படி வித்தியாசமான கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்.